ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் வா வா வா.
சேர எடுத்துட்டாங்க எல்லாரும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாது இரம்போம் நல்குணமா மரணை கோபுரத்தில் வீ
வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் இனி நொடுங்காது. பூக்கொண்டு துப்பா திருவேணி நும்பிக்கையான் திருப்பாதோ தப்பாமல் சார்பா நமக்கே. யானை முகமும் இருகொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் வெறுவயிரும் பாங்கான பொன் பூணுல் அழகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் வாழும் விநாயகா. நானே உன் பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதி. வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை மணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அணை வெள்ளை. வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே. அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகாரணியம் சென்று சமுத்திரத்தையே ஒரு அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையிலேந்தோ பண்டரி போற்றும் ராமா ராகவா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி. சுந்தரி சௌந்தரி நிரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாதத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு காத்தருள்வாய் என்றாயே. அத்திவரதன் தங்கை சிவசக்தி ரூபமதை அடியா நான் சொல்லதிரமோ. அத்திவரதன் தங்கை சிவசக்தி ரூபமதை அடியா நான் சொல்லதிரமோ. இந்த மந்தையடி வாசலிலே வீற்றிருக்கும் பிரம்மசக்தி பேச்சியம்மன் முத்து பேச்சியம்மன் வருவாள் ஒரு நாளும் குறைவில்லையே. வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உற்றார் தனக்கொருவர் இல்லை உமையாள் திருமகனே. முற்றாடை தந்து அடியானை ஆட்கொள்வாய் குமரேசா என் மனதுள் என்று விஸ்தாரமாகவே வள்ளி தெய்வ யானையுடன் புள்ளி மயிலேறி வர வேண்டும். சம்போ அறிவோம் நம சிவாய.
கலிமகனே ஐந்து காரம் பெருக துணிவாய சொலிக்க அப்பளமோடு பலம் சர்க்கரை முக்கணி அவளோடு கடமையாக செய்தாம முன்னாலே வந்த காண பகையே ஜம்போ அருளோடு வந்த ஜோதி முல பொருளே அப்பனே வேதமந்திர நீலச்சந்திர சேகரந்தான் மறையோ அங்கு வீரி மலதுதி மலர் அறியவே மகளா விநாயகா உயினான் தொழுவேனே பொழுதுமே நான் எப்பொழுதுமை பாடுவே புகழ்ந்து நாய போடுவதே பாடுவே அப்பனே முதல்வெல்லாம் வந்து நாதர் வந்து வாய் துறந்து நாதர் வந்து வாய் துறந்து அங்கே புகழ்ந்திட கலைமகள் அறிந்திட திருமகள் முந்திக்க நிறைந்த பாடுவே ஜம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதுமே பாடுவே புகழ்ந்து நாய போடுவே பாடுவே சாமி வள்ளியால் தினை புரட்டி வருகிழி வள்ளியால் 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 தினை புரட்டி வருகிழி வாய்த்ததினை மாவை உண்ட திருச்செந்தூர் திருமலை அசுரந்தலை அழுபட அழைத்தவா வடி வடி ஏ மாறு படாசுரனை வாரத்தவா இஷ்டமுடன் ரகுராம உன் கதையை வில்லில் பாட உன் புகழே வில்லில் பாட இஷ்டமுடன் ரகுராம உன் கதையை வில்லில் பாட தந்தனை தனைத்த தாளம் தாளம் ஆடிலும் தனை தனைத்த தாளம் முந்தியே கூறு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் முந்தியே கூறு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் ஓங்காரநாதத்தின் நாதமாய் வந்துதித்த அமோ நமச்சிவாயா என்னும் மூலப்பொருளை அமோ என் கனவிலையும் நினைவிலையும் ஒரு நாளும் நான் மறவே சாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே குணபதியே ஆரம் குஞ்சரம்
மகளே மலையரஜனுட திருமகளே புறத்தை எரிந்தவளே முக்கண்ணியே முப்படாதே நீ முன்னால் வந்து அருள்வரை தர்க்கமான தளவமாடோ சாமி எங்க சிறுவனுக்கு அருள்வரை செங்காட்டு நீரியம் செட்டி வழி வாரை சக்கியம் குழந்தைக்கு நீ அருள்நாதன் கேத்திரவாரே சாமி சங்கிலி பூதத்தானோ ராஜமண்ண பூதத்தாரே ராஜமண்ண சங்கிலி பூதம் ராஜமண்ண சங்கிலி பூதம் ஆடியானுக்கு அருள்வரையில் பிறந்த சுடலையான மாயாண்டி மாயாண்டி மத
மாவட்டத்திலே ஐம்பொழிலும் சூழ்ந்தவர் இந்த பண்பொழி நகரில் வாழும் என்னுடைய குருபவர் அவருடைய வேற சொன்ன மாநிலமே எதிர்பார்க்கும் சபைதனிலே படிக்க வைத்த அண்ணாவி குருபவர் மாறி திருநாமம் பெற்ற அவர் பாடுகிற பாட்டதில் கல்சிலையா இருந்திட்டால் கலகலனு பேச வைக்கும் மண்சிலையா இருந்திட்டாலோ மலமலனு பேச வைக்கும் அப்பேற்பட்ட குருபவர் அப்பேற்பட்ட குருபவர் மாறி திருநாமம் பெற்ற மாறி தீரேன் பெற்ற மாரியம்மள் மாரியம்மா புலவர் பாதோ எனக்கு கற்றுத்தந்த வாத்தியாரோ அண்ணாவி குருபவர் தென்காசி மாவட்டத்தில் செந்தாளை பூச்சொரி சீவநல்லூர் நகரில் வாழும் போட்டு அர்த்தம் சொல்லுவாசை கவிகள் ஆறுலகம் ஜாதி பெற்று மண்டலமும் புகழ்படை மாநிலமும் சீவநல்லூர் நகரில் மாடசாமி புலவர் மாதோ மாடசாமி புலவர் மாதோ இந்த குருவினோட சீர்பாகத்தை கொண்டேனையா என் சிரசில் வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடியிருக்கோம் பெரியோர்கள் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேர் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களோ கல்வி கற்ற பெரியோர்களே தொழில் படித்த கலைமான்களோ சபையோர்களே பெரியோர்களே ஐயம்பந்தி வாசலில் ஐயம்பந்தி வாசலில் அரங்கேற்ற தினமதிலே அரக்கன்கதை பாடவோரம் மந்தையடி சாமி வாசலிலே சாஸ்தா கதை பாடவோரம் பாடுகிற பாட்டதிலே பழுது குற்றம் வந்திட்டாலோ சொல்லுகிற சொல்லாதிலே சொல் கூரைகள் வந்திட்டாலும் முன் சொல் பின் வந்திட்டாலும் பின் சொல் முன் வந்திட்டாலும் ஆறு பிழை ஆதரிக்க வேணுமையோ சபையோர்களே பெரியோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே ஆமா வருங்கால இளஞ்சிங்கங்களே வாலிப சிங்கங்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய நண்பர்களே ஆமா வரப்போகக்கூடிய பெரியோர்களே சரி வீட்டிலே இருப்பவர்களே ஆமா அங்கே நின்று வில்லிசை கேட்டுக் கொண்டு இருப்பவர்களே ஆமா உங்கள் அனைவருக்கும் ஆமா எங்கள் குழுவின் சார்பாக வில்லிசை கலைஞர் அத்தனை சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மையா என்னை இந்த சபைதனிலே படிக்க வைத்த ஆமா என்னுடைய குரு யார் என்று பார்த்தோமானால் யாரு ஐம்பொழிலும் சூழ்ந்து வரும் ஆமா தென்காசி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டம் பாருலகமே கியாதி பெற்ற ஆமா மாரியம்மாக்கா வில்லுன்னா ஆமா அங்க மாநிலமே எதிர்பார்க்கும். அது பண்பொழி. ஆமா பண்பொழி மாரியம்மாள் வில்லிசை அப்படினால ஆமா 10 மணிக்கு வில்லு வச்சாங்கன்னா 4 மணி வரைக்கும் அந்த இடத்துல ஆள் நகராம அப்படியே இருந்து கேட்பாங்க. ஆமா அப்பேற்பட்ட என்னுடைய குருநாதர் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது பெற்ற மக்கள் அனைவராலும் அன்பு செலுத்தப்படுகிற அவங்க எப்போதுமே சொல்லுவாங்க என்னுடைய சொத்தே மக்கள் சொத்து தான் அப்படிம்பாங்க. அப்படியாக மக்களையே சொத்தாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலவர்
ஆமா கலைச்சுடர்மணி விருது பெற்ற ஆமா அனைவராலும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட சரி பண்பொழி மாரியம்மளக்கா அவர்களும் ஆமா அவர்களுடைய குழுவினர்களும் வில்லிசை கலைஞர்களும் அனைத்து வில்லிசை கலைஞர்களும் எனக்கு அரங்கேற்ற விழா இன்று எனக்கு அரங்கேற்றம் பண்ண வந்திருக்கிறாங்க. ஆமா அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆமா அவங்க நம்ம கற்றது கைமண்ணளவு சொல்லுவாங்க. அவங்களால தெரிந்த கதையை முழு கதையை எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. நானும் கத்துக்கொண்டேன். நாங்கள் பாடுகிற பாடல்ல எனக்கு அரங்கேற்ற விழா பத்தியலா விடிய விடிய படிக்க முடியாது. இந்த இந்த தென்னிந்தியா தேசத்துல பனகுடிமா நகரில் இந்த பனகுடியில ஐயப்பன் வில்லிசைன்னு சொன்னா நம்ம அவர் தான். நீங்க தான் எல்லாருக்கும் அவர் கைதுக்கு விடணும். ஆமா அப்படி ஆமா இங்க வந்திருக்கக்கூடிய வில்லிசை கலைஞர்கள் ஏன்னா திருக்குறள் ஐயப்பா அவர் மறைந்துட்டாரு. இந்த ஏரியால அவருக்கு அடுத்து வரணும்னா நம்ம இந்த பனகுடி ஐயப்பன் தான். ஆமா ஆமா வில்லிசை கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமையா இந்த வில்லிசை அரங்கேற்றம் செய்வதற்காக இந்த மக்கள் எல்லாம் பனகுடி மாநகரை அணுகிய போது சரி நம்முடைய மந்தையடி சாமி கோயிலுடைய தர்மகர்த்தா திரு அளவியா கோனார்ல கேட்ட போது அவர்கள் தாராளமாக நீங்க படிக்கலாம் என்று சொல்லி அழகா ஐயா அனுமதி கொடுத்து இங்க வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் யாதவ சமுதாய மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியாக ஆமா இந்த அரங்கேற்ற தினமதியிலேயே சாஸ்தாகதை படிக்க இருக்கிறோம். ஆமா நாங்கள் சொல்லுகிற கதைகளில் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் உங்கள் சொந்த குழந்தைகளை எப்படி மன்னிப்பீர்களோ அதுபோன்று எங்களை மன்னித்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதோ உங்கள் முன்னால் நாங்கள் சாஸ்தாகதை பாட இருக்கிறோம். பாந்தி மதிமான் மழுகோ கங்கையோடு பாம்பணிந்து அம்மையா பார்வதியை மனம் புரிந்து அர்ச்சுதன் எம்பெருமான் அம்மையா ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் எம்பெருமாள் இருக்கிறத்தினாலே அம்மையா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூலில் அங்கதோந்தி அம்மையா மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற பையனாகவே வந்து பிறந்த விவரம் அதை பிரித்து சொல்வோம் என்று சாஸ்தா கதையை விரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வெளி கைலாச தானாகிய பொண்ணு வெளி தற்கே சிவமாளோ தர்க்க சிவமானோ ஆதி வெள்ளி எனும் கைலாத்து அரணொடு பார்வதியும் இந்திர லோகம் என்னோ பட்டு
கோட்டு மாமோனையோ யானை முகத்தொந்தி கணவரையோ ஆறு முகத்துடனே சுடர் ஒளிவுதனில் நாரேதரோ அங்கே ஜோதி மார்க்கண்டேயன் கொல்வீரந்தா நந்தி வடைகளோடு பூதங்களோ நந்தி வடைகளோடு பூதங்களோ அங்கே 6 லட்சம் வியாபாரோ அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசவாசலில் ஆமோ அந்த இறைவனோட யார் யாரெல்லாம் உழவிருக்கிறாரானா இல்ல யார் யாரெல்லாம் கையில கொலுவிருக்கிறையா ஐயா ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கோலை சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி உழவிருந்தார் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசவாசலில் ஆமோ யாரெல்லாம் குழுவிருப்பாரானால் இல்ல கையில இல்ல யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறையா அந்த இறைவன் வாழும் கையிலே ரம்பையவ வருவாள் நடனமதே ஊர்வசியா வருவாளோ உல்லாசமாய் பாடுதாளே ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடு வருவாளா சரஸ்வதி வருவாளா அங்கே சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாச வாசலில் ஆமோ ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் ஆமாம் ஐயா நீலகண்டனாய சிவபெருமான் சிவருமா யானை போல் போர்த்திய போர்வையுடன் புலித்தோல் ஆசனத்தோடு அந்த தஜமேனி பராசக்தியோடு சக்தி உமையவளோடு ஆதி கையிலே ஒளியிருந்து வருகிறார் ஆமோ அடிகொழு இருந்து வருகின்ற போது ஆமா ஆண்டவனாய சிவபெருமான் ஆமாமையா 224 புவனங்களை படைத்து இந்த அண்ட புவனமெல்லாம் கடவுள் படைத்து 7 சப்தாசாரங்களாய கடல்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆமா அது மட்டுமல்லாது என்ன 14 உலகங்களையும் ஆண்டவன் படைத்தார். 14 உலகத்தை படைத்து அதிலேயும் குறிப்பாக அதலை சுதலை ஆதி பாதாளம் என்ற மூலகை இறைவன் படைத்தார். ஆமோ அதலை என்றால் என்ன? அதெல்லாம் எங்க ஆத்துக்குள்ள இருக்கு ஆத்துக்குள்ள இருக்க நம்முடைய மும்மூர்த்திகள் வாழக்கூடிய ஆகாய லோகம். ஓ ஆதி கைலாசபதி. ஆமா, அதுதான் நமக்கு அதலை. ஆமா. சுதலை என்றால் சரி நாம் வாழக்கூடிய மத்திம லோகம். ஓ மத்திய லோகம், மத்திய லோகம். ஆதி பாதாளம் என்றால் ஆமா நமக்கு கீழே ஒரு உலோகம் இருக்கிறது. ஓ அதான் ஆதி பாதாளமா? ஆமா, அதான் ஆதி பாதாளம். அந்த ஆதி பாதாளத்துல யாராண்டு வரா தெரியுமா? அந்த பாதாள உலகத்தில பாதாள உலகத்தில 56 அரசருக்கும் 56 அரசருக்கும் அதிபதியாய் வாழ்ந்து வாரா அதிபதியா ஆண்டு வாரா
வயதினிலே ஆயக்கலைகள் கற்றுணர்ந்து ஆயக்காலை கற்றுணர்ந்து ஆயக்காலை கற்றுணர்ந்து அழகாக ஆண்டு அழகாக ஆண்டு வாரா ஆதி பாதாள உலகமெல்லாம் அசுர அரக்கனானவன் ஆண்டு வருகின்ற போது ஆமோ அந்த வல்லரக்கர் ஆட்சுதனின் என்னையா அம்பா ரிசிமுகாவர்ணனானவர் என்ன நம்முடைய நாட்டை ஆமா எப்படியாவது நம்முடைய மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி 16 வயதினிலே ஆமா அந்த வல்லரக்கர் ஆட்சுதனுக்கு ஒரு செல்ல கல்யாணத்தை முடித்து வைக்கிறார்கள். ஓ கல்யாணம் முடிச்சு வச்சார்களா? அந்த ரத்த கண்ணி பெண்ணவளும் ரிஷிமுகாவர்ணனும் இணைந்து சரி வல்லரக்கர் ஆட்சுதனுக்கு அம்மான் மகளாகிய அந்த பவளக்கண்ணியை கொண்டு வந்து கல்யாணம் செய்து திருமணம் செய்து முடித்தோ. திருமணம் செய்தால் தானே நாட்டை நாம் ஆள முடியும். நம் மகன் நாட்டை ஆள்வதை நாம் பார்க்க வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு திருமணம் முடித்தோ. இந்த நாட்டை ரிஷிமுகாவர்ணனானவர் அந்த வல்லரக்கர் ஆட்சுதனிடம் எப்படி ஒப்படைக்கிறார் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கோ, செங்கோலோன் பொறுப்பு, சிம்மாசனம் பொறுப்பு, நாடு எல்லாம் பொறுப்பு, நகரம் எல்லாம் பொறுப்பு, அப்பா பொண்ணு எல்லாம் பொறுப்பு, ஆண்டு வாரா. குத்துங்க, இது சேர்த்து குத்துங்க வாங்கி. இப்படியாக அசுர அரக்கனானவன் ஆதி பாதாளம் முழுவதும் ஆண்டு வருகிற போது அவன் என்னைக்கு செங்கோலை விடித்து சிம்மாசனம் அமர்ந்தானோ அன்று முதலாக நாட்டுல மழை கிடையாது. ஏன் மழை இல்ல? ஆமா, அவன் செங்கோல் பிடிச்சு சிம்மாசனம் அமர்ந்தான்ல, சிவனை என்னன்னா திருநீர் பூசல, பகவான என்னல, அவன் பஞ்சாச்சாரம் பூசல. அப்பேற்பட்ட அந்த வல்லரக்கர் ஆட்சுதன் அவன் 12 வருட காலம் பாதாள உலகத்தை ஆண்டு வாரான். அப்படி ஆண்டு வரும்போது பஞ்சம் விரித்தாடுகிறது. அது பஞ்சம்னா கொஞ்சமா இருக்குது. ஆமா, மழை தண்ணி இல்லாம நாடு முழுவதும் பஞ்சம். ஆமா, நாடு பஞ்சம் பஞ்சம். அப்படி பஞ்சத்தை பார்க்கும் போது வல்லரக்கர் ஆட்சுதன் வந்து பார்த்தான். ஆமா, பண பெட்டியை திறந்து பார்த்தான், பணமெல்லாம் காலி. கஜானாவை திறந்து பார்த்தான், பொருள் எல்லாம் காலி. மந்திரி அழைத்து, ஏ மந்திரி, 12 வருட காலம்
எனக்கு இந்த 56 அரசர்களும் எனக்கு வரி கொடுக்கல, கிஸ்தி கொடுக்கல, இர்ஷா பணம் கொடுக்கல, ஏன் என்று கேட்கல, கீழ்படிந்து நடக்கல. அதுக்கு என்ன? நீ உடனே அடி பறையோசைய. அப்படி நாடு முழுவதும் பஞ்சமாயிற்று. இந்த பஞ்சம் எப்படி இருக்கு தெரியுமா? ஐயா மறக்காதே உருண்ட பஞ்சம், அதே மன்னவர தோற்ற பஞ்சம், நாளியதே உருண்ட பஞ்சோ, நாயகன உருண்ட பஞ்சோ, அரக்கன தோற்ற பஞ்சம். அப்படி பொல்லாத பஞ்சமது இந்த ஆதி பாதாளம் வருகுதையா. அது பிள்ளைய விலை கொடுத்து அது தவிடு வாங்கி உண்ட பஞ்சம். பசி கொடுமையாலே கொடுப்பகிற உண்ட பஞ்சம். பஞ்சம் தலைவிரித்தாடும் போதே சாப்பிடறதுக்கு உணவு இல்லாம பிள்ளையே விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம். பாதாள உலகத்தில் நடக்கும் போது அந்த வல்லரக்கனானவன் இல்ல மந்திரியை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன என்ன? ஏ மந்திரி, நீ 56 அரசு நாட்டுக்கும் அடி பறையோசை. அந்த 56 நாட்டுக்களையும் அடினி பறையோசை. 12 வருட காலம் கிஸ்தி கொடுக்கல, கீழ்ப்படிந்து நடக்கல, என இர்ஷா கொடுக்கல, ஏன் என்று கேட்கல. அதனால இப்படியாக அந்த வல்லரக்க ராட்சதனை எடுத்து கூப்பிட்டு என்ன அந்த மந்திரியானவரா எப்படி வரையோசை அடிக்கிறார் தெரியுமா? எப்படி? ஐயா வல்லரக்க ராட்சோதன் ஐயா மந்திரியே 56 அரசருக்கும் அடித்து வாரும் வரையோசை. 6 வருட காலம் கிஸ்தியதும் கொடுக்கலையே, கீழ்படிந்து நடக்கலையே, சபனம் கொடுக்கலையே, ஏனெந்தோ கேட்கலையே, ஏனெந்தோ கேட்கலையே, நீ அடித்து வாரோம் பறையோசை. சத்தம் கேட்டு 56 அரசர்களும் வெளியிலே ஓடி வந்தோ, என் மன்னா, என் மந்திரி,
உங்க மறக்க என்னைக்கு போய் தவச்சாங்க உட்கார்ந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து அவன் அரசு பரிகாரம் செய்தானோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை பெய்யலப்பா. எப்படி பொருள் இருக்கும் கொண்டு கொடுக்கிறதுக்கு? அரக்கனுடைய அப்பாவாகிய ரிஷிமுகாவர்ணன் ஆண்ட போது மாதம் மும்மாறி மழையும் பொழிந்தது, வருடமும் 3 பூ விளைந்தது. அப்பதனால நாங்க கிஸ்தி கொடுத்தோம், கீழ்படிந்து நடந்தோம். ஆமா, ஆனா ஒண்ணுமே இல்ல, அதனால கொடுக்க முடியாது என்று அந்த அரசர்கள் எல்லாம் வந்து இடம் சொன்ன போது அந்த மக்கள் எல்லாம் பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை தயங்க மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம், ஐயா கொடுக்கவே மாட்டோம். பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்ய மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தங்க மாட்டோம், ஐயா கொடுக்கவே மாட்டோம், நாங்க எதிர்த்து சண்டை செய்வதற்கு தங்க மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம், ஐயா கொடுக்கவே மாட்டோம். அரக்கனிடம் பகுதி பணம் கேட்டு வந்தா நாங்க பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், எடுத்து வர சொல்லு. மண்ணு அரக்கனுக்கு மண்டையில பலம் இருந்தா நீ மல்லுக்குத்தான் வர சொல்லு. உங்க மண்ணு அரக்கனுக்கு நெஞ்சில துணிவு இருந்தா நெஞ்சில துணை இருந்தா எடுத்து சண்டை வர சொல்லு. பார்த்தார் மந்திரி. ஆமா, 56 அரசர் இப்படி சொல்றாங்களே, நாம இப்படியே போய் அரக்கண்ட போய் சொன்னோமானா அரக்க என்ன பண்ணான்னு தெரியலையே. ஆமா, அதுங்க நடந்த சம்பவத்தை அப்படியே போய் சொல்லுறான். சொல்லலாம் ஒண்ணு விடாம மந்திரியானவர் நம்மை சண்டைக்கு வர சொல்றாங்க என்று ஆதி பாதாள அசுர அரக்கனிடம் சொல்லும் போது அசுர அரக்கனானவன் ஏ மந்திரி திரட்டு நம் படைய, சண்டைக்கு நம்ம போவோம். இங்க என்ன படம் இருக்குது? 12 வருஷம் பஞ்சம், ஒரு படையும் இல்ல, சாப்பாட்டு படம் மட்டும்தான் இருக்கு. சாப்பாடு படம் மட்டும் தான் இருக்கா? இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால அரக்கா அவங்கிட்ட போய் பகுதி பணம் கேட்டு நாம சண்டை செய்வதை விட முடவன மூர்க்கன் அடிச்சா மூக்கனை முனி அடிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால உன்னை பக்கத்துல இருந்து பாதுகாத்தவங்களை பாதுகாக்கவும் உன்னை எதிர்த்தவங்களை எதிர்க்கவும் நீ சிவனே என்று போய் உட்கார்ந்து அந்த சிவனை எண்ணி நீ 12 ஆண்டுகள் அந்த செஞ்சையானா உனக்கு நீ இந்த உலகத்துக்கே நீ ராஜாவா இருக்கலாம் அப்பா என்று மந்திரி சொன்ன போதே, ஆமா, ஏன்னா இவன் இருந்தாமனா நம்மளை இருக்க விட மாட்டான். ஆமா, கேடு, அதனால இருக்க விட மாட்டான். அதனால அரக்கனானவன்
ஐயா மந்திரிய, நான் எப்படி சிவனை நம்பி தவம் செய்ய முடியும்? இதுவரை இது நாளைக்கு நான் சிவனை பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, கிடையாது. அவர் எப்படி இருப்பாரோ ஏது இருப்பாரோ என்று தெரியாம நான் எப்படி எப்படி போய் நான் தவம் இருக்க முடியும் என்று எண்ணி அந்த வல்லரக்கனானவன் மந்திரியிடம் கேட்ட போது அந்த மந்திரியானவர் சொல்லுறாரு, ஐயா அரக்கா, அந்த இமயகிரி வனத்துல அந்த ஆரோணியமாகப்பட்ட காட்டத்திலே போய் ஆமோ நீ சிவனை எண்ணி ஆமா 6 வருட காலம் தவம் செய்தையானால் ஆமையா சிவன் உனக்கு வரம் தருவார்.